ஸோ வணக்கம், இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ நம்ம கல்வெட்டு சம்பந்தமான கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அலகாபாத் துன்கல்வெட்டு. ஸோ அலகாபாத் துன்கல்வெட்டு யாரை பற்றி கூறுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி கூறுது. ஸோ இந்த அலகாபாத் துன்கல்வெட்டை யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட அவைகளே புலவர் ஹரிசேனர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மெக்ராலி இரும்பு துன்கல்வெட்டு. ஸோ நல்லா கவனிங்க, அந்த மெக்ராலி இரும்பு துன்கல்வெட்டு குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெக்ராலி இரும்பு துன்கல்வெட்டு யாரை பத்தி கூறுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரை பத்தி கூறுது. ஸோ இந்த மெக்ராலி இரும்பு துன்கல்வெட்டை யார் அமைச்சிருப்பாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உதயகிரி குகை, மதுரா பாறை மற்றும் சாஞ்சி கல்வெட்டுகள். ஸோ இந்த கல்வெட்டுகள்லாம் யாரை பத்தி கூறுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி கூறுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பித்தாரி தூண் கல்வெட்டு. ஸோ பித்தாரி தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தரை பத்தி கூறுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. ஸோ அசோகருடைய பாறை கல்வெட்டு மொத்தம் 33 இருக்கும். ஸோ அதுல 13வது பாறை கல்வெட்டு எதை பத்தி கூறுன்னு பாத்தீங்கன்னா கலிங்க போரோட பயங்கரத்தை பத்தி கூறுது. ஸோ இந்த கலிங்க போர் எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிமு 261. கிமு 261. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோ. ஸோ தேங்க்யூ.